அழகிய அழகுல தங்கராஜோட பொண்டாட்டி ரேவதி தங்கராஜுக்கு வச்சால் ஆப்பு. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி ரொம்ப கோவமா இருக்கு. தங்கராஜ் கேக்குறாரு, ஏன் ரேவதி என்னாச்சு கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஒண்ணு இல்லங்க அப்படின்னு, பரவாயில்ல சொல்லு அப்படின்னு. ஏங்க உங்களை புருஷன் நம்பி தானே எங்க அம்மா அப்பா பத்தி உங்ககிட்ட சொன்னேன், அவங்க உண்மையிலே அப்படிதானே, நீங்க அப்படி போய் சொல்ல மாட்டீங்க நம்பி தானே சொன்னா, ஆனா நீங்க அப்படியே போய் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு. யாரா இருந்தாலும் என்ன ரேவதி, அப்பா அம்மா பத்தி அப்படி பேசுறது தப்பு, நீ எதுக்கு என்கிட்ட கூட அப்படி சொல்லுவ அப்படின்னு. நீங்க கூட உங்க அம்மா பத்தி சொல்லிருக்கீங்க, குடியில உங்க அம்மா வளர்ந்து உங்க அப்பா செத்தாருன்னு சொல்லிட்டு அவங்க பேசி சாவடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ஏதோ அது கோவத்துல சொல்லியிருப்பேன், ஆனா உண்மையிலே அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரேவதி அதிர வாய முடியறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரேவதி நம்ம பெத்த பொண்ணு அவளே இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்றாரு, மாப்பிளைக்கான கொஞ்சம் கூட இதுவே கிடையாது, என்னதான் ரேவதி அப்படி சொல்லியிருந்தாலும் அப்படி வந்து நம்ம கிட்ட அப்படியே சொல்லக்கூடாது, மாப்பிள்ள தான் இருந்தாலுமே அவர் எந்த இடத்துல எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முறையா அவங்க மாப்பிளை பத்தி ஒரு குறை சொல்லிருக்காரு. அதை வந்து நம்ம பாக்யராஜும் வளரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அப்படின்னு இருந்தாலும் நம்ம பொண்ணு அப்படி பேசிருக்க கூடாதுங்க அப்படின்னு வீடு அவதான் மன்னிப்பு கேட்டு போயிட்டாலும் இந்த பேச்சு இதோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அதில் கிளம்பிறாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, இருந்தாலும் அவன் அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இல்ல நான் யாருமே அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் ஒன்னும் கொடுமைக்கார மாமியார் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மலர் அதுக்கு ஒண்ணு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரேவதியை காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இது போல சாப்பிட்டீங்களா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு உங்க மாமனார் வீட்டுக்கே நீ போயிட்டு இருக்க, நீயே பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி போய் சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம ரேவதி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்களா, நீ எங்க அப்பா அம்மா கிட்ட போட்டு அட கொடுக்குற இரு நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவங்க சொல்றாங்க, மாமா உங்களால தான் சேர்த்தாராமே, நீங்க தான் பேசி சாவடிச்சிக்கலாமே அப்படின்னு உங்க பிள்ளை உங்களை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டா. அப்படியே நம்ம தங்கராஜ் மூஞ்சில அள்ளு இல்ல அப்படி பயத்துல அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ரேவதி அமைதியார் அப்படின்னு. இல்லங்க நீங்க தானே சொன்னீங்க, அதான் நான் சொல்றேன் அப்படின்னு. அவங்க அம்மா உடனே டே உங்க அப்பா எவ்வளவு பெரிய குடிக்காரன் தெரியுமாடா, அவர்கிட்ட உங்களை வளர்த்து நான் பெத்து கல்யாணம் பண்ணி இது பண்ணதே எவ்வளவு பெரிய விஷயம், நான் வந்து உங்க அப்பனை சாப்பிடுச்சுனா உனக்கு தெரியாது உங்க அப்பனை பத்தி அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலில் விழுந்து அழுகுறாரு கெஞ்சுறாரு. அதை பார்த்தா ரேவதிக்கு ஒரு மாதிரி ஆச்சு, ஐயோ நம்ம சொல்லாம இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அதுதான் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ரேவதி நல்ல அவங்க புருஷன் அழுதுனா அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஆனா அங்க ரேவதி அழுவும் போது அவங்க அப்பா அம்மா கிட்ட அழும்போது தங்கராஜ் முகத்துல அவ்வளவு ஒரு சிரிப்பு இருக்கு, என்ன ஒரு கேரக்டரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு நினைக்க தோணுது. சோ அதோட பாத்தீங்கன்னா ரேவதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதோட அந்த சீனை முடிக்கிறாங்க. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப பாக்யராஜ் ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க பாப்பா கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. பாப்பா சொல்றா தாத்தா பாத்தி அவங்க கூட வந்து தூங்குற அப்படின்னு. மலர் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, அவங்க தூங்க விட மாட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல நான் பாத்துக்கிற மலரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் அங்க வந்து கூட்டு போயிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட பாக்யராஜ் பாத்தியா மலர் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வந்து மாப்பிள்ளை எதிர்த்து பேசிருக்காரு அப்படின்னு. பார்த்தா எனக்கே ஷாக்கா தான் இருந்தது. இன்னொன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு, என்ன பார்த்தா அப்படின்னா நீங்க உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணதே நான் பார்த்தேன் அப்படின்னு. ஏன் மலர் ரேவதி உனக்கு தானே பிடிக்கும், ஆனாலும் ஏன் நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. டியூப்லைட் எனக்கு ரேவதி ரொம்ப பிடிக்கும், ரேவதிக்கு நீ சப்போர்ட் பண்ணது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா ரேவதிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக திறக்கிற வாய் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டுல திறக்க மாட்டேதுன்றதா என்னோட கவலை, இதெல்லாம் நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாக்யராஜ்ல ஏன் மலர் நான் சப்போர்ட் பண்ணி தானே இருக்கேன், ஆமா பண்ணிட்டு தான் இருக்கீங்க நானும் பாக்குறேன், இனிமே எப்பதான் பண்றீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்கலா சொல்றாங்க. சோ அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு ரேவதி தங்கராஜ் என்ன பண்றாரு, என்ன நடக்க போது அவங்க போட்டு கொடுத்ததுக்கு அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும். மதியம் இன்னைக்கு காட்டவே இல்லை. சோ மதியோட கேஸுமே அந்த காலேஜ் கேஸுமே பெண்டிங்ல இருக்கு, அது எந்த மாதிரி கொண்டு போறாங்கன்றது தெரியல. இது எல்லாமே நம்மளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.